ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்பா, புதுச்சேரியை புரட்டி போட்ட விஜய் அப்படிதாங்க டைட்டில் வைக்க போறேன். அப்பா முடியடா சாமி, என்னங்க இப்படி இருக்காங்க, தமிழ்நாட்டு பசங்களோடையும் முஞ்சிட்டாங்களே பாசத்துல அப்படிங்கிற மாதிரி தான் புதுச்சேரியில இன்னைக்கு விஜய் அவர்கள் ரோட் ஷோ, அங்கதான் பிரச்சாரம். வேற லெவல் ஒரு வரவேற்பு. இப்படி ஒரு வரவேற்பு ஒரு அரசியல் தலைவருக்கு எங்கேயாவது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இருக்காது. அந்த அளவுக்கு விஜய் அவர்ல எப்பா. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் நம்மளுக்கு கொஞ்சம் இது வந்து சரியான ஒரு முறையா அப்படின்ட்டு நமக்கு ஒரு கேள்வி எழுது. ஏன்னா ஒரு பாதுகாப்பற்ற தன்மை தான் நம்மளுக்கு அது நிலவுது. நீங்க பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ஆக்ரோஷமா, அதாவது மத்தவங்க கிண்டல் பண்றதுக்கு ஏப்ப மிருதன் படத்தை பார்த்த மாதிரின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல போடுவானுங்க. உண்மையிலேயே நம்மளுக்கு சில நேரங்கள் அப்படிதான் தோணுதுங்க. அவர் வெளியில வந்தாருன்னா ஆளாளுக்கு பிச்சிருவாங்க போல. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கட்டுக்கடங்காத ஒரு கூட்டத்துல மேல ஏறி உள்ளாத கூட தான். அவர் வந்து கார்ல வராரு, கார்ல ஏறி உள்றாங்க, கார்ல ஏறி அவர் கண்ணத்துல முத்தம் கொடுக்காங்க. ஒரு சின்ன பையனா ஏறி அவர்கிட்ட போறாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா, அப்ப இந்த அளவுக்கு போறாங்கன்னா அப்ப கொஞ்சம் கூட அந்த பாதுகாப்பு இன்னுமே பாத்தீங்கன்னா ஒரு சரியான முறையில விஜய் அவர்களுக்கு கொடுக்கலையோ அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணுது. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்கார்டு ஒரு பவுன்சர் வச்சிருக்காரு. அவங்க ஒரு 4-5 பேர் தானே இருக்காங்க. சோ இவ்வளவு பெரிய கூட்டத்தை அவங்களால எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? சோ இந்த தடவை நான் இன்னைக்கு புதுச்சேரி ரோட் ஷோவை நீங்க பார்த்த எல்லாருக்கும் புரியும், விஜய் அவர்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம இதுல சொல்ல முடியும். சோ இந்த ரசிகர்களை நமக்கு எத்தனை தடவை சொன்னாலும் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு வந்து இன்னுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு இல்லைங்கிறது உண்மைதான். அதாவது இன்னுமே பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா சினிமால எப்படி ஒரு நடிகர் பண்ணணும் அதே மாதிரி தான் பார்க்கணும், வைக்கணும், தொடரணும் இப்படிங்கிறத தான் அலையிறாங்க. அவர் ஒரு அரசியல் தலைவர் ஆயிட்டாரு. அவருக்கு நம்ம எல்லா இடத்துக்கும் வரணும், போகணும். சோ நீங்க அதுக்குண்டான ஒரு ஸ்பேஸை கொடுத்தாதான் அவரால் வந்துட்டு போக முடியும். ஆனா ஒரு பக்கம் இதை வச்சுதான் எல்லாருமே மிரள்றாங்க விஜயை பார்த்து. இந்த கட்டுக்கடங்காத கூட்டம் அன்பு வச்சுதான். ஆனா அந்த அன்பு கட்டுக்கடங்காத கூட்டமே ஒரு வகையில அவருக்கு ஆபத்தாகவும் சில நேரங்களில் முடியல. நல்ல வேலை இன்னைக்கு இந்த புதுச்சேரி ரோட் ஷோல யாருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டமே தெரியல. இதுக்கப்புறம் ஏதாவது கட்டுக்கதைகள் வந்தா நம்ம நம்ப வேணாம். இப்போ வரைக்கும் நான் பார்த்ததுல யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஆகல. நல்லபடியா வந்து சேர்ந்துட்டாரு. ஸோ நம்மளுக்கு அதை பார்க்கும்போது ஒரு வகையில பிரமிப்பா தான் இருக்கு. இப்படி ஒரு அன்பு யாருக்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இன்னைக்கு எதையா சொல்லாதுன்னா இப்பவும் பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டே இருக்காரு. பக்கத்துல இந்த வெயில், சரியான வெயில் உங்களுக்கு தெரியும். ஸோ போட்டோ மீடியாக்காரங்களாம் போட்டோ வீடியோ எடுத்து வராங்கல்ல. ஸோ அப்போ ஒருத்தங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்காரு. கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுக்குறது சாதாரண கொடுப்பாங்க. அதாவது இப்படி கை நீட்டி இப்படி கொடுத்தா அவங்க வாங்கி குடிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எட்டல ரன்னிங்ல போயிட்டு இருக்கு ரெண்டு பக்கமும். அப்போ எந்திரிச்சு இப்படி வந்து கிராஸ் பண்ணி வந்து அவர் வந்து அப்படி எந்திரிச்சு நின்று ரன்னிங்லேயே அவர் கொடுப்பாரு. நீங்க பார்த்துருப்பீங்க. அதுவும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல் தலைவரும் இதை பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணவே மாட்டாங்க. அடிச்சு சொல்றேன், எந்த அரசியல் தலைவர் பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்க. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் தனக்கானவங்க, தன் கூட உள்ளவங்க அப்படிங்கிற ஒரு இதை பாக்குறாரு. ஒரு அன்புங்கிறது அவர் வந்து உள்ளார்த்தமா இருக்காரு. அது வந்து இந்த மீடியாக்காரங்க விஜய் அவர்ல என்ன வேணா ட்ரோல் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனாலும் அவர் நினைக்கல. அது வேற மாதிரி ஒரு பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ அதை இந்த இடத்துல சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறமா வந்துட்டாரு. வரும்போதே பார்த்தீங்கன்னா தோல்லெல்லாம் அவ்வளோக்குள்ள மாலைகள், நிறைய மாலை, ஒரு ரசிகர் கொடுக்குற மாலையெல்லாம் வாங்கி போட்டு சும்மா அது பார்க்கறதுக்கு ஒரு வேற மாதிரி தோறையா இருந்துச்சு. உண்மையிலே நம்ம ரசிச்சு பார்த்தோம். சரி, ஓகே. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவருக்கு கூட்டம் எப்படிதான் கொடுத்ததில்ல. புதுச்சேரியிலையும் அவ்வளோக்குள்ள மக்கள் திரண்டு நிற்காங்க. ஸோ அவர் எடுத்த உடனே பேச ஆரம்பிக்காரு. ஏன்னா எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இன்னைக்கு எனக்கு என்ன ஒரு ஒரு டிஸ்அப்பாயின்மெண்ட் கேட்டீங்கன்னா, அவர் பேசுறதுல பாயிண்ட்ல எல்லாமே சரியான பாயிண்ட், கரெக்டான பாயிண்ட், அதெல்லாம் மாற்றிக்கிறதே கிடையாது. ஆனா ஒவ்வொரு சின்ன ஒரு விஷயத்த கூட ஃபுல்லாவே பேப்பரை பார்த்து படிச்சு ஒப்பிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அன்னைக்கு பெரம்பூர்ல பேசும்போது நான் வந்து சூப்பரா இருந்தேன். இது வந்து யதார்த்தமான பேச்சு, இப்படிதான் பேசணும், மனசுல இருந்து பேசாம நல்லா பேசுறாங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லா விஷயங்களையும் மனசுல இருந்து டேரக்டா பேச முடியாது. நான் ஒரு சில நேரம் மரங்கள்லாம் வைக்கலாம். ஸோ பேப்பரை பார்க்கறது நான் பார்க்கணும்னு சொல்லல, விஜய் அவர்கள் பார்த்து பேசட்டும். ஆனா அந்த திட்டங்களை அறிவிக்கும் போது சில முக்கியமான பாயிண்ட்களை பார்த்து பேசினாங்கன்னா ஓகே. ஆனா சின்ன சின்ன அது இந்த திமுக, காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி எல்லாத்தையும் விமர்சிக்கிறது கூட ஸ்டார்டிங் எண்டு வரைக்கும் பார்த்து ஒப்பிச்சே பேசுறாரு. அது வந்து ஒரு ஒரு இதா இல்ல, ஒரு ஆக்ரோஷமா இல்லை. ஏன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கு அவருக்கு முன்னாடி. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சுட்டு 2-3 பாயிண்ட் அப்படி எடுத்த உடனே அப்படி நின்று அடிச்சாருன்னா சோலோவா பேசும்போதுல அது வேற மாதிரி இருந்துச்சிருக்கும். ஸோ இது கொஞ்சம் எனக்கு டிசப்பாயின்மெண்ட். சரி, இருந்தாலும் பேசின பாயிண்ட் வந்து நல்லா பாயிண்ட். ஏன்னா இந்த தடவை பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா 2 கூட்டணிகள் தான் எப்பவும் பெருசா இருக்கு. புதுசா வந்து விஜய் வந்து என்ன பண்ண போறாங்க, இந்த 2 கூட்டணிகள் இவ்வளவு நாள் இருந்து என்னத்தை கிழிச்சாங்க. அதாவது ஒண்ணு திமுக காங்கிரஸ், இன்னொன்னு என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி. இது ரெண்டுமே காலங்காலமா இங்க இருந்து ஒண்ணுமே இந்த மக்களுக்காக பண்ணல. அதாவது காங்கிரஸும் பிஜேபியும் ஆல்ரெடி ஒன்றியத்திலயும் மேலதானே இருக்காங்க. இந்த மக்களுக்கு ரொம்ப நாளா கேட்டு இருக்க அந்த மாநில அந்தஸ்தை எங்கேயாவது கொடுத்தாங்களா? குடிக்கவே மாட்டாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா வேற வேலைக்கே ஆகாத கூட்டணி. இது ரெண்டுமே ஒண்ணு போய் உடஞ்சு போன. அதாவது இந்த தடவை காங்கிரஸையும் படுக்கையாலும் விமர்சிக்காரு, பாஜகவும் விமர்சிக்கிறாரு. ஸோ எனக்கு அதுல சந்தோஷம். இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா பாஜக தான் விமர்சிப்பாங்க, திமுக விமர்சிப்பாரு. ஆனா காங்கிரஸ் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த இடத்துலயுமே பெருசா விமர்சிக்கல. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸை போட்டு பொலன்னு பழந்தாரு. உடஞ்சு போன காங்கிரஸ், ஒண்ணுக்காவது காங்கிரஸ்ங்கிற மாதிரி நல்லா விமர்சிச்சாரு. ஸோ இதுதான் நம்ம எதிர்பார்த்தோம். போட்டு அடி பேருக்க காங்கிரஸ். ஏன்னா அவங்களுமே பாத்தீங்கன்னா இவ்வளவு ஆண்டு காலமா இருந்து அந்த மக்களுக்காக எதுவுமே பண்ணல.
சரி, இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை பேசியாகணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் பாண்டிச்சேரி வந்திருக்கும் போது இந்த ரேஷன் கடை பிரச்சனையை பத்தி பேசியிருந்தார். பாண்டிச்சேரியில ரேஷன் கடைகள் சரியான முறையில இயங்கல. அதாவது அங்க வந்து ரேஷன் கடையில கோதுமை, இந்த மைதா இந்த மாதிரி பொருட்கள் சரியா வழங்கப்படல. ரொம்ப வருஷமா இங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. நாம பாண்டிச்சேரியில ஆட்சி அமைச்சோம் அப்படின்னா ரேஷன் கடையில் சரியான முறையில இயங்கும், இதெல்லாம் கொடுக்கப்படும், எல்லாமே மக்கள் கொடுக்க வேண்டிய எல்லாமே இந்த சர்க்கரை இது எல்லாமே சரியான கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசியிருந்தார். ஸோ அவர் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு பிரச்சனை. எல்லாரும் அதாவது விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாம பேசிட்டாரு, இங்க எல்லாமே கரெக்டாக தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம், அது எப்பவுமே இருந்து பிரச்சனை, அதெல்லாம் சரியாயிட்டு, இது கூட அவர் தெரியல அப்படி இப்படின்னு அபாயமா பேசுனாங்க. அதைத்தான் இன்னைக்கு நினைவு வந்து அன்னைக்கு நான் பேசினப்போ 1008 விமர்சனம் வந்துச்சு. அமைச்சர் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்க எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க, விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாம பேசிட்டாருன்னு. சரி, ஒரு வகையில நான் வந்து தவறா பேசிட்டேனே வச்சுக்கிடுங்களேன். விகடன் வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க, அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாடியே இங்க இந்த பிரச்சனை இருக்கு, அன்னையில இருந்து இப்போ வரைக்கும் இந்த சரியான முறையில கோதுமை மைதா இந்த மாதிரி சரியான கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அக்க கொடுக்குற மாதிரி கேட்டாரு. தன்னை விமர்சிச்ச எல்லாருக்கும் பதிலடியா. ஸோ அது வந்து சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் நாம வந்து பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைச்சனா என்னென்ன பண்ணுவோம் அந்த மக்களுக்கு அப்படின்னு சொல்லி சில திட்டங்களை அறிவிச்சிருந்தாரு. அதுல சில திட்டங்கள் உண்மையிலே பாராட்டு வகையில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நாம ஆட்சிக்கு வந்த உடனே அந்த ஆளுநர் அவங்க தலையீடு இல்லாம மாநில அந்தஸ்து கிடைக்கும்படி 100% சட்டப்படி நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிறது அவருடைய முதல் வாக்குறுதியா இருக்கு. அதுக்கு அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா நகராட்சிக்கு தேர்தல் நடத்தப்படும் அப்படிங்கிறது நாங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகப்பேருக்கு 25,000 உதவித்தொகை கொடுக்கப்படுங்காரு. இது வந்து ஒரு நல்ல விஷயம், ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு ரொம்ப ஒரு பயனா இருக்கும். அதே மாதிரி வறுமைக்கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுக்கப்படுங்க, அதுவும் ஒரு சரியான ஒரு இது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மீன் பிடிக்க போறவங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு அதை டீசல் 20 ரூபாய்க்கு அதாவது பாத்தீங்கன்னா நான் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாமே மக்களிடையே ஒரு மிகுந்த ஒரு வரவேற்பு கொடுக்கும் பாண்டிச்சேரியில. ஸோ எந்த அளவுக்கு வெற்றி வகை சூட போறாரு, மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு பார்த்தா எனக்கு வந்து வேற லெவல் ஒரு ஆதரவு தெரியுது. இந்த மாதிரி மக்கள் அன்பு யாருக்குமே கிடைக்கிற மாதிரி தெரியல. அவ்வளவுக்குள்ள அதாவது எவ்வளவுக்குள்ள தமிழ்நாட்டுல மக்கள் இவ்வளவுக்குள்ள மிக எழுச்சியா கூடுறாங்களோ அதுக்கு கொஞ்சம் கூட சளைக்காம புதுச்சேரியிலும் அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் அதை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனா இதெல்லாம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஓட்டா கன்வெர்ட் ஆகி விஜயவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுக்க போறீங்க தான் ரொம்ப த்ரில்லிங்கா போயிட்டு இருக்கு. எல்லாருமே இப்போ அதுலதான் பயங்கர ஒரு ஆச்சரியத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அம்மா பாத்தீங்கன்னா இப்போ விஜய்க்கு எதிராக தான் அவ்வளவு பேர் ஒட்டுமொத்தம். எனக்கு தெரிஞ்சது சினிமா துறைகளுமே நீங்க பார்த்துருப்பீங்க ரீசெண்டா, சினிமா துறைகளுக்கு அவ்வளவு பேர் விஜயை பத்தி தான் கேள்வி கேட்கிறான், விஜயை பத்தி தான் விமர்சிக்கிறான். நாட்டுல விமர்சிக்கிறதுக்கு வேற யாருமே எல்லாருமே யோகே சிகாமணிகளாகவும் ஒழுங்காகவும் மக்களுக்காகவே தன்னுடைய திட்டங்கள் மக்களுக்காகவே எல்லாத்தையும் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு தள்ளின மாதிரியும் அவங்களெல்லாம் ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்கான். இப்போ நேற்று கூட நம்ம சேரனை பத்தி பேசியிருந்தோம், பெரிய யோக்கிய மாதிரி விஜய்க்கு பின்னாடி போறவங்கள விமர்சிச்சு விஜய் விமர்சிச்சு 1008 கேள்வி கேட்டு ட்வீட் போடுறான். நான் கேட்கிறேன், யா புதுசா வந்திருக்கவரு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், நீ வந்து இப்படி கேள்வி கேட்க 1008 கேள்வி. இங்க 50 ஆண்டுகளாம் ஆட்சியில் இருந்தவங்க இன்னும் இங்க எல்லாமே பிரச்சனையே இல்லாம சரியாயிட்டா, எல்லாமே மக்கள் நல்லா வாழ்றாங்களா? சோ அப்போ அவங்கள பத்திலாம் ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்க. இவ்வளவு நாள இங்க என்னையா பண்ணீங்க, ஆட்சி ஆண்டு இந்த மக்களுக்காக என்ன இன்னுமே நாடு இந்த நிலைமையில தானே இருக்கு அப்படின்ட்டு அதை பத்தி எல்லாம் கேள்வி கேட்க சட்டம் ஒழுங்கு சரியா இல்ல, பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, 2 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் சேரன் பொத்துக்கிட்டு வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தா, அமீர் பொத்துக்கிட்டு வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தா, சோ நாம வந்து அவங்க ஒரு மனுஷனா மதிச்சிருக்கலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இப்ப கட்சியா இருந்துச்சு மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் வந்தா அதே துறையில இருந்து ஏன் இப்படி நஞ்சுகிட்ட துரோகிங்களா இருக்கீங்க, அவ்வளவு வெறும் எல்லாரும் முதுகுல தான் குத்துறாங்க. இப்போ ஒரு படம் வந்திருக்கு, அந்த படத்தை பத்தி நம்ம நேரத்தையே பேசியாச்சு, அதை வந்து வரட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஏன்னா இப்போ வந்து அவங்க பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க, அது ஒரு சிங்கம் விஜய் வந்துட்டு அந்த ராமையா தபிரமையா மகன் கொடுத்துருக்காப்ல உமாபதி, அவரை பத்தினா நாங்க தப்பா எடுப்போமா அப்படின்ட்டு முழுக்க எடுத்து வச்சுட்டு இப்பவே நம்ம ஏதாவது சொன்னோம்னா படம் ரிலீஸ் ஆகும் போயிடும், விஜய் ரசிகர்லாம் பயங்கர கொந்தளிச்சு நிற்பாங்க அப்படின்னு இவங்க சொல்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா படம் எடுக்கவும் தெரியாதா, இப்ப இருக்க சூழ்நிலை என்ன எப்படி இருந்துட்டு இருக்குது சிலைமையில கூத்தாடில நாட்டாளம்னா முழுக்க டிவிக்கேவே அப்படியே எடுத்து திரையில காமிச்சிருக்காங்க. இங்க பிஸியானது மாதிரியே விஜய் மாதிரியே அப்படியே வச்சு எல்லாமே பண்ணிட்டு இவங்க வந்து நாடகம் ஆடுற மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் தான், அந்த நட்டி எப்படி வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக படத்துல அந்த இதை இமிட்டேட் பண்ணுவாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனாலும் பணம் 10 செய்யும், இங்க என்ன வேணா பண்ணுவாங்க, யாரை வேணா விலை கொடுத்து வாங்குவாங்க அப்படிங்கும்போது பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுக்குள்ள ஆனா ஒட்டுமொத்தமா இந்த சினிமா துறையே விஜய்க்கு எதிராக திரும்பி நிற்கி 1-2 பேரை தவிர அவங்கலாம் வெளியே வந்து பேச மாட்டாங்க இந்த ஆளுங்கட்சிக்கு பயந்து. மற்றபடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த திமுக வாங்கி தின்னவங்களா தான் இருக்காங்க. அவ்வளவு பேர் இப்பதான் பெரிய யோகே சிகாமணி நாட்டுல மக்களுக்காகவும் நாங்க வந்து சேரலாம் பேசுறத பார்க்கும்போது ட்விட்டர்ல, அதாவது நீங்க என்ன இப்படி திட்டுங்க அப்படி திட்டுங்க, ஆனா நான் வந்து உங்களுக்கு மூத்தவன், நான் வந்து கேள்வி கேட்பேன், மக்களுக்காக நிற்பேன் அப்படி இப்படின்னு. நாட்டுல இந்த +2ல படிக்கிற மாணவி தூத்துக்குடியில பாத்ரூம் போகும்போது என்ன மாதிரியாச்சு, ஒரு பாத்ரூம் ஒரு பொது கழிப்பிட வசதி கூட இந்த மக்களுக்காக கஷ்டப்பட்ட மக்களுக்காக இல்ல,
வீடு சரியான வீடு இல்லை, ஒரு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு. அப்பெல்லாம் நீ ரோசப்பட்டு அந்த ஆட்சியை கேள்வி கேட்டிருந்தா உன்னெல்லாம் மனசு தான் வச்சிருக்கலாம். இல்லைங்களா? இந்த மாதிரி ஆட்களை பார்த்து தான் எனக்கு ஏதாவது பண்ணிடலாம் போல தோணும். ஏன்னா அவ்வளோ கோவம் வருங்க. அதாவது நாட்டில் எப்பவும் நீ வந்து மக்களுக்காக பேசுறவனா இருந்தால் எல்லா காலகட்டத்திலையும் பேசணும். திமுக ஆட்சியில் இவ்வளோ நாள் நடக்கிற போதுலாம் பொத்திட்டு இருந்தாங்க இருக்கிறன்னு தெரியாம. அதே இது பார்த்தீங்கன்னா விஜய் ஆட்சியில் வந்திருக்காரா, அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் செய்ய விட்டான்னு தெரியும். அவர் என்ன செய்யறாருன்னு நீ வர்றதுக்கு முன்னாடியே நீ இப்படி பேசல அப்படி பேசல. நீ ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சோம் பார்க்கலாம். நீ என்னத்தை கிளிக்குன்னு பார்த்துரும். மக்களுக்காக தான் நிற்க. நீ வந்து உன்னுடைய வசதி எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வந்து ஒரு சொந்த காசு தூக்கி போட்டு மக்களுக்காக ஒரு நல்லது பண்ணு. நீ ஏதாவது இவ்வளவு நாள் சேரண கேட்கிற, இவ்வளவு நாள் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சிருக்கல, என்ன நல்லது பண்ணியிருக்க மக்களுக்காக? எவனுமே சொல்லிட்ட சினிமாத்தில் விஜயை பத்தி பேசுறதுக்கு அருகதே கிடையாது. பொதுமக்கள் பேசலாம். அவங்க வந்து எல்லாருக்கும் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லா அரசியலும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்ன பின்ன இருக்கிறத அவங்க வந்து விமர்சனம் வைக்கலாம், பொதுத்தளத்தில் வைக்கலாம், பொதுமக்கள் யார் வேணா வைக்கலாம். ஆனா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சினிமாத்தில் வந்து திடீர் சமூக புறையில முளைக்கிங்கல்ல, உங்களாம் ஏதாச்சும் அடிங்கன்னா தெரியல. படத்துல மட்டும் பெரிய யோகே சிகாரம் எல்லா பிரச்சனைக்கும் பாத்தீங்கன்னா இங்க பெரிய நீதி வழங்கிடுவாங்க. நான் நேரத்தை அதை பத்தி நிறைய சொல்லிட்டு அந்த வீடியோல பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய துரோகிகள் தான் விஜய்க்கு தான் உருவாகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில எல்லாரையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு விஜய்க்கு வந்து துணையா அவங்களுடைய ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது, அவருடைய ஆதரவாளர் இருக்கான்னு நினைக்கும் போது, இதை விட்டா இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா விஜயை விட்டுட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஒருத்தரும் உலகத்துல இங்க இருக்கிற ஆளுங்கட்சியில் எதிர்த்து எவனுமே அசைச்சு ஆரம்பிக்க மாட்டான். இதுதான் கடைசியா இருக்கும். ஸோ விஜய் அவர்களால் மட்டும்தான் இங்க இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு மாற்றா ஒரு பெரிய கட்சியே ஒரு சக்தியாவா வளர முடியும். வேற யாருக்கும் அதால முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு கட்ஸா பணத்தை சொந்த பணத்தை வாரி இறைச்சி அவ்வளோ பிரச்சனைகளையும் சமாளிச்சு ஒருத்தர் வந்து இவ்வளோ மக்கள் சக்தியோட வருதுங்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. ஸோ அதான் இந்த இடத்த சொல்ல நினைக்கிறோம். அதாவது விஜயோடைய அரசியலை விமர்சனம் பண்ணுங்க, ஆனால் தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்றது, அவருக்கு எதுவுமே தெரியாது சொல்றது அது ரொம்ப தவறானது. இதான் இந்த இடத்த சொல்ல நினைக்கிறேன். சரி, ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் பயங்கர ஒரு விமர்சனமாக போயிட்டோம். சரி, இன்னைக்கு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த கட்ட அரசியல் பார்த்துட்டு அடுத்த வீடியோ வரும். ஓகேவா? பாய்.